சார் சிஎஸ்கேவோட மிகப்பெரிய மைனஸாக நான் பார்க்குறது என்னென்னா அவங்களோட பவர் பிளே போலிங் அண்ட் பேட்டிங் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. வாய் கசக்கும் தான் சொல்கிறதுக்கு ஆஸ் அ பிளேயர், ப்ரொஃபஷனல் பிளேயருக்கு. பட் ரியல் கிரேஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஒரு எதிராளி நல்லா ஆட்டான்னு சொல்லிட்டு போகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, அவமானம் கிடையாது. ஓவர்டன் அது கூட முன்னாடி அமைச்சிருக்கலாம். ஒரு லாங் பால் அடிச்சாரு, பாதத்தை இடது பாதத்தை பக்கத்துலேயே கொண்டு வராமல் ஃப்ளூவெண்ட்டாக க்ளீனாக கிறிஸ்பாக ஸ்ட்ரைக் பண்ணுறப்ப ஜடேஜா தோனி பார்த்தீங்கன்னா பெருசாக பேஸ் அடிக்கிறாங்க தவிர, பேஸை யூஸ் பண்ணி அடிக்கிறாங்க தவிர ஸ்பின்னை அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி அடிக்க முடியல. ஆர்ச்சர் பூந்துட்டாரு, லைட்னிங் குயிக்காக போட்டு அவர் ரீஇன்வென்ட் பண்ணிட்டாரு, பழைய தப்பு பண்ணதுக்கு ரீஇன்வென்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு டெவாஸ்டேட் பண்ணிட்டார். ரச்சினுக்குலாம் ஃபேண்டாஸ்டிக் ஃபினாமினல் டெலிவரி, ஒன்றும் பண்ணியிருக்கவே முடியாது. அவர் போலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 விக்கெட்டும் எடுத்துட்டான். நம்ம விக்கெட்டும் எடுக்க முடியல, ரன்னையும் கொடுத்தோம். நம்ம ரன் அடிக்கிறச்ச நம்மளால் ரன் அடிக்க முடியல, அவன் ரன்னையும் அடிச்சு கீழ்ச்சிட்டான். ஸோ மோர் ஆர்லெஸ் ஒரு 60-70% அது கேம் அங்கேயே சீல்டுன்னு சொல்லலாம். தீக்ஷனாவோ ரொம்ப கிரிட்டிக்கல், அவர் நம்ம டீம் ஆடி இருக்காரு. அதுக்கப்புறப்பட்டு நெக்ஸ்ட்லாம் ஆடி இருப்பாங்க. 6 ரன் கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் பயங்கர எக்ஸ்ட்ராடினரியாக போடல. ஆனால் இப்போ ஏதோ ஓப்பனிங் வரவர் வந்து டான்சிங் ரோஸ் மாதிரி ஒரு இது பார்த்துருந்தேன் சார். டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காரு, ஆனால் பால் பேட்டில் பட மாட்டேங்குது. திரிபாதி நல்ல ஒரு ரெப்டேஷன்ல தான் வராரு. அவரால் அந்த ரஹானே மாதிரியோ உத்தப்பா மாதிரியோ ராய்டு மாதிரியோ இன்னிங்ஸை ரெப்ளிகேட் பண்ணி கொண்டு வர முடியாம. சார் ஸ்பின் போலிங் கேப்பபிலிட்டி இன் சென்னை, இந்தியாவுக்கே வந்து இங்கேருந்து நிறைய எவ்வளோ ஸ்பின்னர்ஸ் ஆட இருக்காங்க. பட் ஆர் வி ஸ்ட்ரகிளிங் ஃபார் ஸ்பின்னர் சார்? ரிஸ்ட் போலிங் போட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்பின்ன்றது டேர்ன்ன்றது சர்ஃபே இந்த கட்டாந்தரையாக கொளுத்துற வெயில் ஆடினா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஆப்பனன்ஸ் என்ன கேட்சுங்க, எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரே நேரோ பிரிசமில் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பிடிக்கிறான் பாருங்க. ஹெட்மயர் பிடிச்ச கேட்ச் அந்த ப்ரெஷரில் அலட்சியமாக பிடிச்சி போட்டு கனாபினான்னு டார்சான் மாதிரிலாம் கத்தாம கித்தாம. ரியான் பரா கூட அந்த என்ன கேட்சுங்க, ரியான் பராக் என்ன ஒரு ரிலீஃப் அவனுக்கு மூஞ்சில. கேப்டன் அவன் மேல பிரஷர், என்ன கேட்ச், ஸ்க்ரீமர் அவ கேட்ச். எஃப்டி லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை வந்து 3 மேட்ச்ல ஆல்மோஸ்ட் இப்போ 2 மேட்ச் தோத்துட்டாங்க. இந்த மேட்ச்சில் வந்து போன மேட்ச் நம்ம ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச்சில் வந்து அவங்க நிறைய தப்பு பண்ணியிருந்தாங்க, நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்டாபி சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த மேட்ச்சில் அந்த தப்புகள்லாம் இதுவாக இருந்தது. பட் எண்ட் ரிசல்ட்டில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கோட்டை விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. நிறைய ஆடியன்ஸும் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது அவங்க என்னென்ன விஷயத்தில் கோட்டை விட்டுருக்காங்க, இல்லை எந்தெந்த விஷயத்த மாற்ற போகிறாங்க அடுத்தடுத்த மேட்ச்சில் அப்படின்றத பட்டாபி சார்ட்ட கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் கோகுல். எனிவே நான் சொன்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் சொல்கிற மாதிரி அந்த வேர்டு எக்ஸிக்யூஷன் எரர் தான். பிளானிங் எல்லாம் பண்ணலாம், திருப்பி கேட்குறதுக்கு போர் அடிக்கலாம், டல்லாக இருக்கலாம். பட் இதுதான் உண்மை, எக்ஸிக்யூஷன் அந்த பிழை. நீங்கள் அடிக்கிற சமயத்தில் அந்த நேனோ செகண்ட் உங்களுக்கு இன்டிசிஷனோ, போலிங் போடுறச்ச யார்கர் போடுறச்ச ஒரு மாதிரி அந்த பயத்தினாலேயோ இல்லைன்னா ஆங்ஸைட்டினாலேயோ ஒரு இன்டிசிஷன் வருது. அதனால வந்து எக்ஸிக்யூஷனில் பிழை வருது. அது மேட்டர் ஆஃப் இந்த கேம் வந்து சச் அ ஹார்ஷ் ப்ரூட்டல் கேமாக ஒரு மார்ஜின் ஆஃப் எரர் வந்து ரொம்ப 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 கம்மி. யார்கர் போட போகிறீங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 4 ரன் புக்கில். ஸோ முக்கியமாக T20 விஷயம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். கேமே நம்ம செக்ரிகேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 5-6 பவர் பிளே, அப்புறம் மிடில் ஓவர்ஸ், எண்ட் ஓவர், டெத் ஓவர்ஸ். வர்ச்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா சில சைட்ஸ்லாம் ஆடுறது பார்த்தீங்கன்னா எல்லாமே டெத் ஓவர்ஸ் மாதிரி இருக்குது, அது வேறு விஷயம். பட் அவங்க ஹைப்பராக ஆடுறாங்க, அதோட டவுன் சைடும் சன்ரைசர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதையும் பார்த்தோம், அது வேறு சப்ஜெக்ட். முக்கியமான விஷயம் T20 கேம்ஸ் ஆர் டிசைடட் பேசிக்கலி. உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5-6 ஓவர்ஸில் ஓரளவுக்கு ஒரு லீடிங் இண்டிகேட்டர் மாதிரி கொடுத்துருவோம். டிசிஷன் எடுக்க முடியாது, எதுவுமே 100% கிடையாது. அதே மாதிரி எண்ட் ஓவர்ஸ்லையும் ஒரு மாதிரி நீங்கள் எப்படி போடுறீங்க பண்ணுறீங்க, பேட்டிங் ஆடுறீங்க, ஸ்கில் செட்ஸ் எக்ஸிபியூஷன் அதுவும் காமிச்சு கொடுத்துரும். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பொறுத்தவரையும் நீங்கள் பேட்டிங்கில் பாருங்கள் தேங்கினாங்க. பேட்டிங் சேசிங் போது 3 ஓவரில் 2-3-4 ரன்னு தான் இருந்தாங்க. அப்புறம் 6 ஓவரில் எவென்ச்சுவலாக ஒரு மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி 40 இதோ அடிச்சாங்க. அவங்க பாருங்கள் 79 ஆர் சம்திங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விக்கெட்டு நம்ம எவ்வளோ விக்கெட் விட்டோம், 3 விக்கெட் விட்டோம். ஒரு ஓவரில் ஆர்ச்சர் பூந்துட்டாரு, லைட்னிங் குயிக்காக போட்டு அவர் ரீஇன்வென்ட் பண்ணிட்டாரு, பழைய தப்பு பண்ணதுக்கு ரீஇன்வென்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு டெவாஸ்டேட் பண்ணிட்டார். ரச்சினுக்குலாம் ஃபேண்டாஸ்டிக் ஃபினாமினல் டெலிவரி, ஒன்றும் பண்ணியிருக்கவே முடியாது. அவர் ப்ரீவியஸ் 2-3 டெலிவரிஸை எப்படி கன்னிங்காக ஃபாலோ அப் பண்ணார் பாருங்கள். அது ப்ரெஷரை போட்டார், சாஃப்டன் பண்ணிட்டார் முதல்ல, அப்புறம் க்ரஷ் பண்ணிட்டார், ஹார்ட் ப்ளோ கொடுத்துட்டு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவன் போலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 விக்கெட்டும் எடுத்துட்டான், நம்ம விக்கெட்டும் எடுக்க முடியல, ரன்னையும் கொடுத்தோம். நம்ம ரன் அடிக்கிறச்ச நம்மளால் ரன் அடிக்க முடியல, அவன் ரன்னையும் அடிச்சு கீழ்ச்சிட்டான். ஸோ மோர் ஆர்லெஸ் ஒரு 60-70% அது கேம் அங்கேயே சீல்டுன்னு சொல்லலாம். சார் சிஎஸ்கேவோட மிகப்பெரிய மைனஸாக நான் பார்க்குறது என்னென்னா அவங்களோட பவர் பிளே போலிங் அண்ட் பேட்டிங் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு அவ்வளோ ஹார்ஷாக சொல்ல முடியாது. பட் ஏன்னா இந்த டீமை தான் அவங்க வந்து பேக்ரவுண்ட் ஹோம் ஒர்க்லாம் பண்ணிட்டு எவ்வளோ டைம் இருந்தது உங்களுக்கு. இந்த மேஜர் ஆக்ஷனுக்கு அது இதெல்லாம் பார்த்து ஐ திங்க் இட் மைட் ஹவ் கம்ப்ளீட்டட் இன் அக்டோபர் ஆர் சம்திங் இல்லையா, ஜஸ்ட் ப்ரையர் டு ஆஸ்திரேலியா டூர் போது சம்திங் லைக் தட். ஸோ யூஆர் டாக்கிங் லைக் குட் 5 months 4 months ahead. ஸோ தே மைட் ஹவ் டன் த ஹோம்ஒர்க். ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸிக்யூஷனில் பிழை. நான் ப்ராபப்ளி
நான் என்ன பண்ணியிருப்பேன்னா பர்சனலி ஸ்பீக்கிங் அஃப்கோர்ஸ் ஐ எம் நோவேர் கனெக்டடு. நான் கேட்குறீங்க சொல்கிறேன், பட் கொஞ்சம் பார்க்குறோம் கேம் எல்லாம் இது பண்ண மேபி பத்திரனாக்கு ஸ்டார்ட்டில் bowling ஒரு 2 ஓவர் கொடுத்து கூட ப்ராப்ளி அவங்கள ஜோல்ட் பண்ணியிருக்கலாம். அவர் நல்ல வயரியாக நல்லா bowling போடுறாரு, நல்ல ஃப்ளூயிடாக ரிதமிக்காக இருக்கார், நல்ல பாடியும் வெல் ஆயில் மெஷின் மாதிரி இருக்குது. அந்த இன்ஜுரி ஸ்கேர் அது இதெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் கேம் ஆடாததுக்கப்புறம் ஒரு சிக்னல் கொடுத்தாரு. ஸோ அப்படி ஆடுறச்ச பார்த்தீங்கன்னா மேபி அவரை கொடுத்து மேபி ராக் பண்ணியிருக்கலாம் அவரை ப்ராபப்ளி. அதே மாதிரி அஸ்வின் கொஞ்சம் ப்ராபப்ளி அந்த அளவுக்கு ஒரு சூடு பிடிக்கலன்ற மாதிரியே இருக்காரு. அஸ்வினை கனாபனான்னு நிதிஷ் ராணா டாய் பண்ணிட்டாரு. ப்ரீசீடிங் கேம்ஸ்லையும் நிதிஷ் ராணாவோட பர்டிகுலராக அவர் நிறைய சக்ஸஸ் என்ஜாய் பண்ணாதனால இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட்டில் ரொம்ப அழகாக இன்வென்டிவ் ஹேண்ட்ஸ். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அஃப்கோர்ஸ் வாய் கசக்கும் தான் சொல்கிறதுக்கு ஆஸ் அ பிளேயர், ப்ரொஃபஷனல் பிளேயருக்கு. பட் ரியல் கிரேஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஒரு எதிராளி நல்லா ஆட்டான்னு சொல்லிட்டு போகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, அவமானம் கிடையாது. பட் ஹேவிங் செட் தட் இதை போயிட்டு நம்ம அப்பேரண்டாக எல்லாம் சொல்லிட்டு இருப்பானான்றது ப்ரைவேட் வேர்டு. பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் மீட் பண்ணிச்சு வெல் பிளேட் சொல்ல போகிறான், ஷேக் ஹேண்ட் பண்ணிச்சு எல்லாம் வெல்டன் அது இது சொல்லுவான் தவிர, பட் நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம யோசிக்கிறச்சு இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணிச்ச பிளேயர்ஸ் நான் நினைக்கிறேன் தே வுட் ப்ராப்ளி கன்சைன் டு திங்கிங் ஓகே 1 or 2 எரர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டிக்கலாக எக்ஸிக்யூஷனில் எரர் இருந்திருக்கலாம், ஸ்ட்ராட்டஜிக்காக எரர் இருந்தால் கூட தே மைட் ஹவ் வெல் நோன் ஆப்பனண்ட் அன்னைக்கு நல்லா ஆட்டான், நம்ம சரியாக ஆரம்பிக்கலை, அதனால நம்ம கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா தும்ப பிடிச்சி வாழை பிடிச்ச மாதிரி கிளாம்பர் பேக் பண்ணி என்னென்னவோ பண்ணி ஃபைட் பேக் பண்ணணும் தவிர டூ லேட். நம்ம அதுக்கு பார்ப்பட்ட ஓவர் டர்ன் அது கூட முன்னாடி அமைச்சிருக்கலாம். ஒரு லாங் பால் அடிச்சாரு, பாதத்தை இடது பாதத்தை பக்கத்துலேயே கொண்டு வராமல் ஃப்ளூவெண்ட்டாக க்ளீனாக கிறிஸ்பாக ஸ்ட்ரைக் பண்ணுறப்ப அது எலும்பையும் சதையும் பிரிக்கிற மாதிரி பியூட்டிஃபுல்லாக அடிச்சார். அவரையே முன்னாடி தோனியோ ஜடேஜா முன்னாடியே கொண்டு, ஏன்னா ஜடேஜா தோனி பார்த்தீங்கன்னா பெருசாக பேஸ் அடிக்கிறாங்க தவிர, பேஸை யூஸ் பண்ணி அடிக்கிறாங்க தவிர ஸ்பின்னை அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி அடிக்க முடியல. பர்டிகுலர்லி நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா அந்த 18th ஓவரா சம்திங்கில் அந்த தீக்ஷனா போட்டு 6 ரன் கொடுத்தாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு சம்திங் லைக் 3 overs 45 48 இருந்தது. அப்போ வந்து தீக்ஷனா ரொம்ப கிரிட்டிக்கல். அவர் நம்ம டீம் ஆடி இருக்காரு, அதுக்கப்புறப்பட்டு நெட்ஸ்லாம் ஆடி இருப்பாங்க. 6 ரன் கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் பயங்கர எக்ஸ்ட்ராடினரியாக போடல. நான் நினைக்கிறேன் அப்போதான் அவங்க 2 பேரும் செட்டிலிங் இன் டு ரோல். ஜடேஜா கொஞ்சம் ஸ்லைட்லி அஹெடாக வந்தனால அவர் கொஞ்சம் ஃப்ளூவன்சி இருந்திருக்கும். தோனி அப்போதான் வந்ததுனால டிப்பிக்கலாக கொஞ்சம் ஸ்லோயிஷாக ஆரம்பிச்சிட்டாங்க. அது போருமே உங்களுக்கு தாக்கம் ஏற்படுத்திட்டுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே சொல்லுவாங்க சிஎஸ்கேக்கு ஓப்பனிங் அமைகிற மாதிரி அமையாது. பழைய டீம்ஸ் வந்து அதை பார்த்தே பொறாமப்படுவாங்க. ஆனால் இப்போ ஏதோ ஓப்பனிங் வரவர் வந்து டான்சிங் ரோஸ் மாதிரி ஒரு இது பார்த்துருந்தேன் சார். டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காரு, ஆனால் பால் பேட்டில் பட மாட்டேங்குது. இப்படி சுற்றுறாரு அப்படி சுற்றுறாரு, ஆனால் வந்து எதுவுமே நடக்கும். திரிபாதி பற்றி சொல்கிறீங்க நீங்கள். அவர் அதாவது மூவிங் பார்ட்ஸ் நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். தலைகளெல்லாம் ஆடித்து எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோக்கஸு அது இதெல்லாம் இருக்காது. ஸ்டெடியாக இருக்கணும், பேட்டிங் வந்து ஃபேமாக இருக்கணும், பேஸு ஸ்டெடியாக, ஸ்டில் ஹெட்டு அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா கமெண்டேட்டரும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஸ்டில் ஹெட்டு ஸ்டெடி பேஸு, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பாடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தியரி இருக்குது. ப்ராக்டிஸ்லேயும் அதான் உண்மை கூட. சயின்டிஃபிக்காக எவாலுவேட் பண்ணிங்கன்னா திரிபாதி நல்ல ஒரு ரெப்டேஷனில் தான் வரார். தோனியோட நம்ம பேசாமல் இப்போ பூனேயில் 17 18 ஆடி இருக்காரு. தோனி அவர் ஹோம்ஒர்க் பண்ணி தான் பிக் பண்ணி பேக் பண்ணுறாரு. நியர்லி 13 14 இன்னிங்ஸ் ஆட்டார் இப்போ லாஸ்ட் இயர் சேர்த்துட்டு. அவரால் அந்த ரஹானே மாதிரியோ உத்தப்பா மாதிரியோ ராய்டு மாதிரியோ இன்னிங்ஸை ரெப்ளிகேட் பண்ணி கொண்டு வர முடியாமல் தவிக்கிறது நம்ம பார்க்குறோம். நேத்தி கூட பார்த்தீங்கன்னா அடித்த ஒரு 2-3 ஷாட் கூட ஒரு மாதிரி அடிச்சிட்டார் தவிர, ஃபைன் லெக் மேலே போலர் பேஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் இன்வென்டிவாக அடிச்சிட்டார் தவிர, ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சுமார் தான். நான் நினைக்கிறேன் ஐ திங்க் இஸ் டைம் இஸ் டன்னு நினைக்கிறேன். ப்ரெடி மச் ஏர்லி ஸ்டார்ட் ஆஃப் த சீரீஸில் ஒரு டோர்னமெண்ட்டில் 3 கேம் கிடச்சிதுன்றது குட் இனஃப் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் இல் பி பெஞ்ச்டுன்னு நினைக்கிறேன். ஸோ தே ஹேவ் டு லுக் அட் ப்ராபப்ளி போல்ஸ்டரிங் த சீம் போலிங்கா, இல்லை ஓவர் டர்னை ட்ராப் பண்ணிட்டு கான்வே வருவாரா, இல்லைனா காம்போஜின்னு ஹானஸ்ட் காட் ட்ரையர் டொமஸ்டிக் ட்ரையர் இருக்காரு. ரஞ்சி ட்ராஃபியில் ஒரு கேமில் 10 விக்கெட்ஸ்லாம் எடுத்திருக்காரு. ஸோ அவரை கொண்டு வந்து இறக்கி விட்டு நியூ பாலில் வந்து ரியலாகவே ஹார்ட் லெங்ஸ் போட்டு ஒரு 2 விக்கெட் எடுக்கிற மாதிரி ராக் பண்ணுற மாதிரி ப்ராபப்ளி ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அவர் காசை ஹெல்ப் பண்ணுறதுக்கு மேபி அவரை கூட இறக்கி விடலான்னு நான் நினைக்கிறேன். சார் ஸ்பின் போலிங் கேப்பபிலிட்டி இன் சென்னை லாஸ்ட் இயர் கூட வந்து எனக்கு அதனால தான் வந்து சென்னை வந்து நிறைய மேட்ச்சில் தோத்தாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு சார். சென்னை டிப்பிக்கலாக வந்து நிறைய ஸ்பின்னர்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து நிறைய பிளேயர்ஸை பார்த்துருக்கோம். இப்போ ஒரு ஹோம் கிரவுண்ட் ஃபார் லைக் ஹோம் இது பாரு இந்தியாவுக்கே வந்து இங்கேருந்து நிறைய எவ்வளோ ஸ்பின்னர்ஸ் ஆட இருக்காங்க. பட் ஆர் வி ஸ்ட்ரகிளிங் ஃபார் ஸ்பின்னர்ஸ் சார்? ஏன்னா அஸ்வின் அவர் வந்து ஃபஸ்ட்டு மேட்சும் சரி, 2வது மேட்சும் சரி, இந்த மேட்சும் சரி, எல்லா மேட்ச்லையுமே அவரோட விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அடிக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் எடுக்கிறாரு. பட் அது இட் வாஸ் டூ மச் லேட்டுன்ற மாதிரி தோணுச்சு. கண்டிப்பாக அஸ்வின் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த எட்ஜு கொஞ்சம் டைனி பிட் போன மாதிரி தான் இருக்குது. பட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கை, இஸ் கோயிங் டு கம் பேக் தான் டெஃபினட்டாக. டீமோட ஃபெய்த்தை என்ஜாய் பண்ணியிருக்கா. பெரிய ப்ரைஸ் வேறு, ஹோம் கம்மிங், நிறைய சென்டிமெண்ட் அது இது இருந்தது அவருக்கே. இட் வில் பி ஹர்ட்டிங் டெஃபினெட்லி. அஸ்வின் வில் பி ஹர்ட்டிங் நவ்.
டெஃபினட்டாக இஸ் கோயிங் டு கம் பேக். ட்ராப் பண்ணுற அளவுக்கு இன்னும் நிலைமை வரலன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பின் அது இதெல்லாமே பிச்சு தான். பிச்சு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்தால் தான் உங்களுக்கு டேர்னே எடுக்கும். ஸ்பின்னுன்றது காற்றுல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போன கேமும் பார்த்தீங்கன்னா இந்த கேமும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக வந்து ஸ்பின்னு டேர்ன் அசிஸ்ட் பண்ண மாதிரி தெரியல. சென்னையில் நம்ம அடிப்பட்டோம் செகண்ட் கேமு, அப்போவும் நல்லா அடிச்சிட்டாங்க ஆப்பனண்ட்டு. நேற்று கேமும் பார்த்தீங்கன்னா பெருசாக டேர்னுக்குன்னு எடுக்கிற மாதிரிலாம் பிச்சு கிடையாது. ஓகே, ஸ்லைட்லி அந்த ஸ்லோவர் சைடு மும்பை மாதிரி ரெட் சாயில் இல்லை, பேசி பிச்சு பவுன்சி பிச் இல்லைனாலும் டேர்னிங் பிச்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ மேபி அஸ்வின் வந்து கொஞ்சம் ப்ராபப்ளி ஹேம்பர்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி 100 பாருங்க, அதான் ரிஸ்ட் ஸ்பின்னோட வேல்யூ. அதனால தான் ஸ்கவுட்ஸு டீம்ஸ்லாம் எல்லாமே ஒரு பீரியட் ஆஃப் டைம் பார்க்குறீங்களா, லாஸ்ட் டீகேட் எல்லாமே டீமில் பார்த்தீங்கன்னா குல்தீப்பாக இருக்கட்டும், சேஹலாக இருக்கட்டும், நிறைய லெகியை ரிஸ்ட் ஸ்பின்னை வந்து இண்டக்ட் பண்ணுறாங்க டீமுக்குள்ளேன்னா. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அந்த ஜீஷன் ஒருத்தர் நிதிக்கு போட்டார், எல்லாம் நிறைய பேர் புதுசாக இறக்கி விட்றாங்க. லோக்கல் மத்திய பிரதேஷ் லீகுன்றான், டெல்லி லீகுன்றான், அந்த லீகுன்றான். ஆனாலும் அவனை இறக்கி விட்டு சூயாஷ் அது இதெல்லாம் டெல்லி பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி இறங்கி வராங்கன்னா, ரிஸ்ட் போலிங் போட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்பின்ன்றது டேர்ன்ன்றது சர்ஃபே இந்த கட்டாந்தரையாக கொளுத்துற வெயில் ஆடினா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் டேர்னை. அதே ஃபிங்கர் ஸ்பின் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரமாதம். அதனால தான் அஸ்வின் கொஞ்சம் இஸ் ஃபோர்ஸ் டு இன்வென்ட் கேரம் பால் அது இது, அது ரெண்டாவது மாதிரி தேர்ட் ஃபிங்கரை ரிலீஸ் பண்ணுறான் அது இதுன்னு ட்ரை பண்ணுறாரு. சம்டைம்ஸ் அந்த லைன் போரா இருக்கு, அதனால 4 அடிச்சிடுறாங்க. ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஃபீல்டிங் எஃபர்ட் ரொம்ப சுமார் தான் அது. இன்னைக்கு 2-3 கேட்ச் அட்டகாசமாக பிடிச்சாங்க, ஒரு 2 கேட்ச் ரொம்ப ஆர்டினரி கேட்ச் விட்டாங்க. இதான் நம்ம அந்த 1% சொல்லுவோம். அதே மாதிரி ஆப்போனன்ட்ஸ் என்ன கேட்சுங்க, எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரே நேரோ ப்ரிசமில் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பிடிக்கிறான் பாரு. ஹெட்மயர் பிடிச்ச கேட்ச் அந்த ப்ரெஷரில் அலட்சியமா பிடிச்சி போட்டு கனாபினான்னு டார்சான் மாதிரிலாம் கத்தாம கித்தாம ரியான் பராக் கூட அந்த என்ன கேட்சுங்க, ரியான் துபாயோட பராக் என்ன ஒரு ரிலீஃப் அவனுக்கு மூஞ்சில. கேப்டன் அவன் மேல ப்ரெஷர், என்ன கேட்ச், ஸ்க்ரீமர் அவ கேட்ச், மேக்னிஃபைங் இதை வச்சுன்னு ஜூமரை வச்சு பார்த்துனே இருக்காங்க. தேர்ட் அம்பையர் நிறைய வாட்டி பார்க்க சந்தேகம் வருதோ, ஏதோ பந்து வந்து தரையில பட்டிருக்குமோன்ற மாதிரி நமக்கு நினைக்கிறோம். அதுக்கும் அப்பாற்பட்டு பெருச்சுன்னு வந்துட்டான் 2 பேருமே. ஹெட்மேயர் பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆல் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி அந்த ரவுண்டர் சைடு தான், பயங்கர ஃபிட் ஆத்லீட் அது இதுன்னு சொல்ல முடியாது. பட் அந்த இன்ஸ்டிங்க்ட் அந்த ஆன்டிசிபேஷனு பந்து துரத்தின்னு வருது அவர்கிட்ட. என்ன கேட்சிங்குங்க. சம்டைம்ஸ் யூ காட் டு கிவ் கிரெடிட்னு நினைக்கிறேன்.